டிஎன்பிஎல் தொடருக்கான ஏலம் விறுவிறுப்பாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில் எந்தெந்த அணி யார் யாரை ஏலத்தில் எடுத்துள்ளது குறித்தான தகவல்களை செய்தியாளர் சமயமணிவண்ணன் வழங்கிட கேட்கலாம். சமயமணிவண்ணன் வணக்கம். எந்தெந்த அணிகள் யார் யாரை ஏலம் எடுத்திருக்கின்றனர், உங்களுடைய தகவல்? தமிழ்நாடு பிரீமியர் லீக் அதாவது டிஎன்பிஎல் தொடரின் 9வது சீசனானது வரும் ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய நகரங்களில் நடைபெற உள்ளது. 8 அணிகள் பங்கேற்க உள்ள இந்த தொடருக்காக ஏற்கனவே வீரர்கள் ஒவ்வொரு அணியும் தங்களுக்கு தேவையான நட்சத்திர வீரர்களை தக்க வைத்துள்ளன. குறிப்பாக அதிகபட்சமாக ஒவ்வொரு அணியும் தலா 5 வீரர்களை தங்கள் அணியில் தக்க வைத்துள்ளன. இதன் தொடர்ச்சியாக இந்த தொடருக்கான மெகா ஏலமானது இன்று காலை முதல் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த மெகா ஏலத்தை பொறுத்தவரைக்கும் நட்சத்திர வீரர்களான வாஷிங்டன் சுந்தர் மற்றும் விஜய் சங்கர் ஆகியோரை அணிகள் ஏலத்தில் எடுத்துள்ளன. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் வாஷிங்டன் சுந்தர் திருச்சி கிராண்ட் சோலாக் ஏலத்தில் எடுக்கப்பட்டுள்ளார். குறிப்பாக 6 லட்சத்திற்கு வாஷிங்டன் சுந்தர் இந்திய அணிக்காக ஆடிய வாஷிங்டன் சுந்தர் திருச்சி கிராண்ட் சோலாக் அணியால் ஏலத்தில் எடுக்கப்பட்டுள்ளார். இதன் தொடர்ச்சியாக 4 முறை சாம்பியனான சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் அணியானது மற்றொரு நட்சத்திர ஆல்ரவுண்டரான விஜய் சங்கரை ஏலத்தில் எடுத்துள்ளது. குறிப்பாக 18 லட்சத்திற்கு விஜய் சங்கர் சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் அணியால் ஏலத்தில் எடுக்கப்பட்டுள்ளார். அவர் மட்டுமல்லாது அவருக்கு அடுத்து மற்றொரு ஆல்ரவுண்டரான ஸ்வப்னல் கே சிங்கையும் ஏலத்தில் சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் அணியானது எடுத்துள்ளது. இதன் தொடர்ச்சியாக லைக்கா கோவை கிங்ஸ் அதாவது ஷாருக் கான் இடம்பெற்றுள்ள தமிழ்நாட்டு வீரர் ஷாருக் கான் இடம்பெற்றுள்ள லைக்கா கோவை கிங்ஸ் அணியானது கிட்டத்தட்ட புவனேஸ்வர் என்பவரை 10 லட்சத்திற்கு ஏலத்தில் எடுத்துள்ளது. இதன் தொடர்ச்சியாக திண்டுக்கல் டிராகன்ஸ் அணியானது பெரியசாமியை 9.8 லட்சத்திற்கு ஏலத்தில் எடுத்துள்ளது. அதனைத் தொடர்ந்து அதிகபட்சமாக இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் சேலம் ஸ்பார்டன்ஸ் அணிதான் அதிகபட்ச தொகையில் ஏலத்தை எடுத்துள்ளது. குறிப்பாக முகமது என்கிற வீரரை 18.4 லட்சத்திற்கு ஏலத்தில் எடுத்துள்ளது. இந்த 18.4 லட்சம் தான் இன்றைய ஏலத்தை பொறுத்தவரைக்கும் ஒரு அதிகப்படியான தற்போது வரைக்கும் அதிக தொகை கொடுத்து ஏலத்தில் எடுக்கப்பட்ட ஒரு வீரராக முகமது உள்ளார். தொடர்ந்து லைக்கா கோவை கிங்ஸ் உள்ளிட்ட அனைத்து அணிகளும் இந்த ஏலத்தில் தொடர்ந்து பங்கேற்று வரக்கூடிய சூழ்நிலையை பார்க்க முடிகிறது. திருச்சி கிராண்ட் சோலாஸ் நிறுவனம் இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் அதிக அளவிலான அதிக தொகையிலான வீரர்களை எடுத்துள்ளது. திருச்சி கிராண்ட் சோலாஸ் அணிக்காக முகிலேஷ் 17.6 லட்சத்திற்கு ஏலத்தில் எடுக்கப்பட்டுள்ளார். அவரை தொடர்ந்து சுரேஷ்குமார் 16.1 லட்சத்திற்கு இன்றைய தினத்தில் ஏலத்தில் திருச்சி கிராண்ட் சோலாஸ் அணியால் ஏலத்தில் எடுக்கப்பட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து நெல்லை ராயல் கிங்ஸ், மதுரை பேந்தர்ஸ் மற்றும் திருப்பூர் தமிழன்ஸ் உள்ளிட்ட அனைத்து அணிகள் தங்களுக்கு தேவையான வீரர்களை ஒவ்வொருவராக தங்கள் அணியின் சூழல் மற்றும் தங்கள் அணியின் கட்டமைப்பை பொறுத்து தங்களுக்கு தேவையான வீரர்களை ஒவ்வொருவராக தொடர்ந்து இந்த ஏலத்தில் எடுத்து வருகிற காட்சிகளை பார்க்கலாம். இதனைத் தொடர்ந்து நாளைய தினமும் டிஎன்பிஎல் தொடருக்கான ஏலம் என்பது நடைபெற உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.